அதை விட பெரிய விஷயம். புரிஞ்சுக்கிறது அதை விட பெரிய விஷயம். புரிஞ்சுக்கிறது. பெரிய விஷயம். இந்த கத்துக்கிட்டு வெளியே கத்துக்கிட்டு வெளியே பேசாம இருக்கிறவங்க அவளை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது. புரியுதா? ஓகேங்க. நம்மகிட்ட இருந்து கத்துட்டு போனவங்க 100 கணக்குல இருக்கிறாங்க, 1000 கணக்குன்னு வச்சுக்கோமே. யாரும் செய்யலைன்னா அவங்கள பத்தி கவலைப்படக்கூடாது. ஓகேங்க. மிக்க மகிழ்ச்சிங்க. அவங்க உலகத்துக்கு அறிவிக்கலைன்னா அதனால நமக்கு எந்த நன்மையும் கிடையாது. அவங்களுக்கு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன சொல்லுவீங்க நீங்க? நீங்க சொல்லுவீங்க இல்லையா, வெளிலுக்கு இறைத்த நீர் மறுபடியும் மூஞ்சி கீழே போயிடுச்சு. ஆமாங்க. உங்க 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 மூக்கு தான் தெரியுது, உங்க கழுத்தோ கிழுத்தோ உடம்போ எதுவுமே தெரியல. இப்ப தெரியும் பாருங்க. இந்த மாதிரி எப்பவும் உட்காந்துக்கணும். இப்பதான் இந்த மாதிரி எப்பவும் உட்காந்துக்குங்க. ஓகேங்க. அது நம்ம வந்து கண் மடத்துல இருக்கணும் எல்லாமே. நான் பாரு, உங்க கண், நீங்க கீழே பார்த்து பேசுறீங்க, நான் என் கண் மடத்துல பேசிட்டு இருக்கிறேன். நான் எப்படி பேசிட்டு இருக்கிறேன்? உங்க கண்ணை பார்த்து பேசுறேன். நீங்க எங்க பாத்துக்கிறீங்க? கீழே பார்த்து பேசிட்டு இருக்கிறேன். கேமரா உங்களுக்கு கீழே இருக்கு. எப்பயுமே உங்க கண்ணு நேரா இருக்கணும், அல்லது பின்னாடி போயிடணும். ஐயா அப்பவும் கீழே பார்த்துட்டு தான் இருக்கு. இப்ப என் கண்ணு உங்களை பாக்குறேன் பாருங்க, எங்க பாத்துருக்கேன், என் கண்ணு எங்க இருக்கேன் பாருங்க. என் கண்ணு எங்க உங்களை பார்த்துட்டு தான் பேசிட்டு இருக்கிறேன். நான் மட்டும் பின்னாடி தண்ணி பாருங்க. பின்னாடி எனக்கும் இந்த கேமராவுக்கும் பார்த்தீங்கன்னா 2.5 அடி இருக்கு. 2.5 அடி 2.25 அடி இருக்குது. எல்லாம் ஒரு இடமா வச்சிடறேன் ஐயா எல்லாம் செல்லு. இப்ப பேசுறீங்க. இப்ப இருங்க. அந்த மாதிரி உயரமா இருக்கணும். அந்த கண்ணு என்னை பார்த்து பேசுற மாதிரி இல்லை, எங்க கீழே பார்த்து பேசிட்டு இருக்கிறீங்க. இப்ப நான் வந்து உங்க கண்ணை பார்த்து பேசிட்டு இருக்கிறேன். அப்ப கண்ணு அதை பார்க்காதுக்கு மேல மேல வைங்க. இப்படி கேமரா பார்க்க ரைட்டு தான், மேல வைங்க. நான் உயர்த்தினா கேமரா உயர்த்தினா தானே வரும். கண் மடத்துல வைக்கணும். எப்படி கண் மடத்துல வைங்க. அப்படிலாம் நீங்க ஒருத்தருக்கு தகவல் கொடுக்கணும்னா இப்ப இந்த மாதிரி பேசணும். இப்ப நீங்க கீழே பார்த்து பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்க கீழே தான் பார்த்து பேசிட்டு இருக்கிறீங்க. உங்க மூஞ்சி தெரியுது, கீழே தான் பார்த்து பேசிட்டு இருக்கிறீங்க. இப்ப கரெக்டுங்க. இப்ப இருக்க கைபேசி திருப்புங்க. கைபேசி திருப்புங்க. சரி சரி சரி. சரி சரி சரி. ஐயா வணக்கம். சொல்லுங்க ஐயா, நீங்க எந்த ஊர், எங்க இருந்து பேசுறீங்க ஐயா? வணக்கம் ஐயா, எங்க பாக்குறீங்க ஐயா? வணக்கம் ஐயா, நான் வந்து ஒரு ட்ரைனிங் ஆஃபீஸரா இருக்கேன். நம்ம பூர்ண சந்திரகுமார் சார் ஐயா வந்து உங்களை பத்தி சொல்லியிருக்காரு. கோபிச்செட்டிப்பாளையம். ஆமையா ஆமையா ஆமையா. நீங்க மருத்துவரா? அது இல்லையா, நான் வந்து இந்த வடமாநில தொழிலாளர்களுக்கு வாத்தியாரா இருக்கிறேன். சரி 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 சரி. நான் வந்து இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட்டுக்கே போக மாட்டேன். எனக்கு ஒரு தடவை ஒரு வண்டு கடிச்சிருச்சு. அதுக்கு நான் வந்து நாட்டு மருந்து கடையெல்லாம் மருந்து சாப்பிட்டேன், சரி பண்ணிட்டேன். அப்புறம் சளி பிடிச்சிருந்துச்சு, அதுக்கும் நாட்டு மருந்து கடையில சில பொருள்கள்லாம் கஷாயம் போட்டு குடிச்சு சரியாயிருச்சு. அப்புறம் வந்து இந்த உணவுல்லா மருத்துவம் அப்படின்னு வந்து சாரு ஏதோ ஒரு குரூப்ல போட்டிருந்தாரு. அதை பத்தி தான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். அதான் இப்ப அதை எப்படியாச்சும், அதாவது வந்து நமக்கு தெரிஞ்சதை 4 பேருக்கு நம்ம உங்கள்கிட்ட நாங்க கத்துட்டு நம்ம 4 பேருக்கு சொல்லுவோம்யா. இந்த புத்தகத்தை வாங்கி எல்லாத்துக்கும் கொடுங்க. இந்த புத்தகம் உங்களுக்கு அனுப்புங்க. எந்த ஊர்ல இருக்கிறீங்க? எந்த நாட்டுல இருக்கீங்க? நான் இருக்குது வந்து உங்களுக்கு பல்லக்கவுண்டம்பாளையம் ஒரு ஊர்ல இருக்கேன். பல்லக்கவுண்டம்பாளையம் எந்த கவுந்தப்பாடியா? இங்கேயா நம்ம எந்த ஊர்னா செங்கப்பள்ளி இருக்குல்ல, செங்கப்பள்ளி இருந்து 5 கிலோமீட்டர். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சரி. நீங்க இந்த புத்தகத்தை நீங்க உங்களுக்கு கூகுள் இதுல உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். உங்களுக்கு இதுல 3000 ரூபாய் நீ கட்டு, 10 புத்தகம் அனுப்பிச்சு வைக்கிறேன். நீங்க எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம். இதுதான் 3000. நீங்க இந்த கூகுள் அனுப்பிச்சு விடுங்க, ஜிபேல அனுப்பிச்சு விடுங்க. 3000 அனுப்பிச்சு விடுங்க. நான் உங்களுக்கு முகவரி அனுப்பிச்சிருங்க. நான் உங்களுக்கு 10 புத்தகம் அனுப்பிச்சு வைக்கிறேன். புரியுதா? அஞ்சல் சிறப்போட. அப்புறம் நீங்க அது போக நீங்க தினமும் காலையில் 6 லிருந்து 6:30 வரைக்கும் இந்தியவர்களுக்காக அரை மணி நேரம் வகுப்பு எடுக்கிறேன். காலையில் 6 லிருந்து 6:30 வரைக்கும். அது காலையில் 6 லிருந்து 6:30. சரியா? அலைவரிசை சரியா இருக்கணும். அலைவரிசை இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. அலைவரிசை சரியா இருக்கணும். ஏன்னா நம்ம செலவு சிக்கனப்படுத்தணும். எல்லாத்துக்கும் இந்த மருத்துவம் பேசணும்னா அலைவரிசை சரியா இருக்கணும்.
அப்படின்னாயா என்னையா அதுக்கு அர்த்தம்? அலைவரிசை சரியா இருக்கணும். 4G 5G நல்லா எடுத்தா தான் பேச முடியும். அதாவது வந்து நம்ம அலைவரிசைன்னா இது அந்த நெட்வொர்க் நல்லா வேலை செய்யணும். அது இல்லாத இடத்துல கொஞ்சம் பேசி பிரயோஜனம். இது வந்து வகுப்பு, இது அறிவியல், முழுக்க முழுக்க பரிணாம அறிவியல். இது வந்து பாத்தீங்கன்னா மெய்ஞானம், விஞ்ஞானம், மெய்யறிவியல், அறிவியல் ரெண்டையும் சேர்த்து பேசுறது. இது மெய்யறிவியல் பேசுறது கிடையாது, இது அறிவியல பேசுறது கிடையாது, ரெண்டையும் சேர்த்து பேசுறது. அவர் பக்தி மார்க்கத்துக்காரர் தான். அவர் பாரு பக்தி மார்க்கத்துக்காரர் தான். அவர் கடுமையான சக்கர நோயில இருந்து விடுதலை அடைஞ்சிருக்காரு. கடுமையான சக்கர நோய் 20 கிலோ கஷ்டப்பட்டு கரைச்சி ஒழுங்கெடுப்பு. அவர் என்ன பண்ண, அவர் திருவண்ணாமலைன்னு சொல்லுவாங்க, அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் வீட்டுல 2-3 நாள் தங்கி இருந்தேன். 3 நாள் தங்கி இருந்து சொல்லி கொடுத்தேன். சொல்லி கொடுத்து அவரே ஒரு 10-20 பேருக்கு பயிற்சி கொடுத்தாரு. அதுல இவர் ஒண்ணுதான் தப்பிச்சிருக்காரு, மற்ற எல்லாமே வீணா போயிட்டாங்க. இவர் ஒண்ணுதான் தப்பிச்சாரு. தப்பிச்சு இவர் வந்து ஒரு கடுமையான சக்கர நோய். அப்ப யோக மார்க்கத்துல தான் நோய் குணமாக. தமிழ்ல தான் தமிழ் வந்து அடிப்படையா கொண்டது. தமிழ் வந்து பசி தாக்கத்தை கண்டுபிடிச்சு அதை சுத்தப்படுத்துறது. ஜெர்மனி தான் கண்டுபிடிச்சாங்க, ஜெர்மனியர்கள் கண்டுபிடிச்சாங்க. ஜெர்மனியில் இருக்கிற 95 விழுக்காடும் தமிழ் இருக்கிற 5 விழுக்காடும் சேர்த்து தான் கண்டுபிடிக்கப்பட்டது. ஜெர்மனியில் இருக்கிறது யாருக்கும் தெரியாது, தமிழ் இருக்கிறது யாருக்கும் தெரியாது. வெங்கடேசன் தான் கண்டுபிடிச்சாரு. கிட்டத்தட்ட 20,000 ஆண்டுகளுக்கு அப்பா வருது. மனிதன் அந்த புக்கு எல்லாமே தமிழ்ல தானே இருக்கும். ஆமா, தமிழ்ல தான் இருக்குது. 95 விழுக்காடு தமிழ். அதான். சரிங்க சரிங்க சரிங்க. அதுல மற்ற நாட்டுக்காரன் தெரிஞ்சுக்கிறதுக்காக மூலம் எங்க இருக்குன்னு தெரியாது. மூலம் வந்து ஜெர்மன்ல தான் இருக்கு. அந்த ஜெர்மத்தில் இருக்கிற தமிழ்லையும் இருக்குது, ஆங்கிலத்திலும் மொழிபெயர்ப்பு. எல்லாமே தமிழ்ல தான் இருக்குது. தேவையான இடத்துல தமிழ் மொழிபெயர்ப்பு இருக்கும், ஆங்கில மொழிபெயர்ப்பு ரெண்டுமே இருக்கும். சரிங்க சரிங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த கடைப்பிடிக்கன்னா வெளிநாட்டுக்காரனுக்கு தெரியறதுனால, வெளிநாட்டுக்காரன் வந்து ஆங்கிலம் படிச்சாலும் புரிந்து கொள்ள முடியாது, தமிழ் படிச்சாலும் புரிந்து கொள்ள முடியாது. தமிழ்ல என்ன அறிவியல் இருக்கு கடைப்பிடிச்சதை கண்டுபிடிக்க முடியும். அதனால ஹிந்தி படிச்சாலும் அறிவு வராது, ஆங்கிலம் படிச்சாலும் அறிவு வராது. புரியுதுங்களா? ஹிந்தி படிச்சாலும் ஆரோக்கியம். ஹிந்தி படிச்சு சுத்தமா போயிடும், இருக்கிற அறிவும் போயிடும். ஆங்கிலம் படிச்சா இருக்கிற மூளையும் போயிடும். ஹிந்தி படிச்சோம்னா ஏதோ கொஞ்சம் உயிர் இருக்கும், ஆங்கிலம் படிச்சா மூளையே வேலை செய்யாது. புரியுதுங்களா? நீங்க அப்படி சொல்றீங்க. நான் வந்து தமிழ் தான் படிச்சிருக்கேன் 10 வரைக்கும். என்னோட வேலை காரணமாக நான் குஜராத்ல ஒரு 5 வருஷம் இருந்தேன். அப்புறம் இப்ப எல்லாம் ஹிந்திக்காரங்களாம் வர்றாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு கல்ச்சர் அவனு ட்ரைனிங் கொடுக்கேன். அது வயிற்று பொழுப்பு. அது வயிற்று பொழப்புக்காக நீங்க பேசலாம், ஆரோக்கியத்துக்காக பேச முடியாது. வயிற்று பொழப்புக்காக என்னது? அது வயிற்று பொழப்புக்காக நான் இங்கிலீஷ் பேசுவேன். நான் கூட ஐ கேன் ஸ்பீக் தி இங்கிலீஷ் பேசுவேன். English is not my mother tongue. I am not an Englishman. I can't fluent English, but I can understand English. அது வயிற்று பொழப்புக்காக, உலகத்தை ஏமாத்துறதுக்காக பேசுறதே தவிர ஆங்கிலம் பேசலாம் அறிவு வராது, தமிழ் பேசலாம் அறிவு வராது. தமிழ்ல என்ன ஒழுக்கம் இருக்குது அதை கடைபிடிச்சா அறிவு வரும். தமிழ்ல ஒழுக்கம் இருக்குது. தமிழ்ல அந்த ஒழுக்கத்தை தெரியும், உணவு ஒழுக்கமே தெரியாம இருந்தா என்ன அர்த்தம்? உணவு ஒழுக்கம் தெரிஞ்சுங்காட்டி தான் அவர் உங்களுக்கு சிபாரிசு பண்ணியிருக்காரு. ஏன்னா எல்லா மருத்துவர்களுக்கும் இந்த உலகத்துக்கு எந்த மருத்துவம் உணவு ஒழுக்கம் கிடையாது. தமிழர்களுக்கு உணவு ஒழுக்கம் கெட்டு போய் தமிழர்கள் உணவு ஒழுக்கம் கெட்டு போய் 2000 ஆண்டு ஆச்சு. சாரையும் குடிக்காத தமிழனே கிடையாது. இறைச்சி திங்காத தமிழனே கிடையாது. இறைச்சி திங்காத தமிழனே கிடையாது. அப்புறம் எப்படி ஆரோக்கியம் வரும்? அப்புறம் இதை என்ன பேசுறது? கொல்லான் பொய்கிறான் கலைவனான் என்றுதான் திருமந்தத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எவனும் கடைபிடிக்கிறது இல்ல. கொல்லானை கைகுப்பி தொழுவானை எல்லா உயிரும் கைகுப்பி தொழுவான் வள்ளுவர் சொன்னாரு. யாரும் கடைபிடிக்கல. அப்புறம் தமிழ்நாட்டுக்காரர் எவனும் கடைபிடிக்கிறது இல்லையே. சரி, வெள்ளைக்காரன் இதை விட மோசம் வெள்ளைக்காரன். எந்த நோய்க்கு மருந்து இல்லைன்ட்டான். இந்த நோய்க்கு மருந்து சாவுதான் நிச்சயம்ட்டான். நீங்க எந்த மருந்து சாப்பிட்டா நோய் நல்லா ஆகாது. எந்த மருந்து சாப்பிட்டாலும் மருந்து மரணத்தை உறுதி செய்யுங்கிறான். மருந்து மரணத்தை உறுதி செய்யணும் அவன் தான் சொல்றான். மருந்து மரணத்தை உறுதி செய்யுங்கட்டான். எல்லா மந்திரியும் மருந்து சாப்பிட்டாலும் செத்து போறான்.
அதுதான் விஷயமே. நமக்கு செலவே இல்லாம பாட்டுக்கு இதுதான் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பரிணாம அறிவியல். பரிணாம அறிவியல் நீங்க படிச்சு பரிணாம அறிவியல் படிங்க ஐயா. 31ஆம் பக்கம் படிங்க. 31ஆம் பக்கம் படிங்க. 31ஆம் பக்கம் படிங்க ஞானசேகரன். அந்த 31ஆம் பக்கம் மட்டும் படிங்க. அவங்க படிச்சு காமிச்சிருங்க. 31ஆம் பக்கம் பரிணாம அறிவியல், பரிணாம சித்தாந்தம். டார்வினுடைய மனிதன் வந்து 6ஆம் அறிவு வந்து என்னவாக மாற போறான். அதாவது பரிணாம சித்தாந்தம் என்ன சொல்லுகிறது? பரிணாம சித்தாந்தத்தின் மூலமாக எதிர்காலத்தில் என்னவாக மனிதன் மாறப் போகிறான். படிங்க பரிணாம சித்தாந்தம். அவர் பேசுறது கேக்குதுங்களா? அவர் பேசுறது கேட்கலையா? இப்ப கேக்குதுங்களா ஐயா? இப்ப கேக்குது. மியூட் ஆயிடுச்சு. இப்ப கேக்குது. கேக்குதா? பேசுங்க. பரிணாம சித்தாந்தம். டார்வின் பரிணாம சித்தாந்தம் அது எந்த விதமாக எதிர்காலத்தில் வளர்ச்சி அடையும் என்ற எதிர்பார்ப்புகளும். பரிணாம சித்தாந்தத்தின்படி உயிரின வளர்ச்சி. ஒன்று, ஒரு செல் உயிரினங்களும் தாவரங்களும் தொடுதல் செயல்கள் இனப்பெருக்க நிலை வந்து அதிவேகமாக இனப்பெருக்கம் செய்யும். 2, புழுக்கள் முதலியான தொடுதல் நகரல் தன்மை கொண்டவை குறைந்த வேகத்தில் இனப்பெருக்கம் செய்யும். 3, பல வகை பூச்சிகள் தொடுதல் நகர்தல் காணுதல் தன்மை கொண்டவை மேலும் குறைந்த வேகத்தில் இனப்பெருட்சி செய்யும். 4, பலவித ஊர்வன பாம்புகள் முதலியன தொடுதல் தன்மை நகரும் தன்மை காணுதல் தன்மை முகரும் தன்மை கொண்டவை மேலும் இவை குறைந்த வேகத்தில் இனப்பெருக்கத்தை செய்து கொள்ளும். 5, பறவைகள் மிருகங்கள் பாலூட்டிகள் தொடுதல் நகர்தல் காணுதல் முகர்தல் வாய்ஸ் அறிதல் போன்றவை இவைகளுக்கு இயற்கையாக உண்டு. பல குட்டிகளை ஈனும் இனப்பெருக்கத்தை செய்து கொள்ளும். 6, மனிதன் தொடுதல் தன்மையும் நகரக்கூடிய தன்மையும் காணுதல் என்பது பார்க்கக்கூடிய தன்மையும் முகர்தல் என்ற சுவாசத்தன்மையும் வாய்ருசி அறியக்கூடிய தன்மையும் முகர்தல் வாசனை அறிதல் வாசனை அறிதல் வாய்ருசி அறிதல் பிளஸ் பகுத்தறிவோடு வாழ்தல். இது மனிதனுக்குரிய பண்புகளாகும். ஒரு தடவையில ஒரே தடவையில் ஒரு பிள்ளை மட்டும் பெறக்கூடிய தன்மை வாய்ந்தது. அப்படின்னா பல கோடி ஆண்டுக்கு முன்னாடி என்னவா இருந்தா? பல கோடி ஆண்டுக்கு முன்னாடி 500 மில்லியன் ஆண்டுக்கு முன்னாடி என்னவா இருந்தா? ஒரு செல் தாவரமா தான் வாய்ந்திருக்கும் அடிப்படையில். அப்ப அவனுக்கு இனப்பெருக்க நடை எப்படி இருந்தது? அதிவேகமாக இருந்தது. அப்ப பெற்றோர்கள் என்ன ஆனாங்க? அந்த காலத்துல 500 மில்லியன் ஆண்டுக்கு முன்னாடி பெற்றோர்கள்ங்கிற அந்த செல் என்னாச்சு? அந்த செல் வந்து செல் வந்து அது எடுத்துக்காட்டு சொன்னோம்னா இல்ல அதெல்லாம் இல்ல. 1ஆம் நிலையில் பெற்றோர்கள் என்ன ஆனார்கள்? 1ஆம் நிலையில் அந்த பெற்றோர் செல் இறந்துதான் அந்த இளநிலை செல்களான குழந்தைகளே வளர்த்துச்சு. அப்படி பிடிக்கணும், புரியுதா? அப்ப பெற்றோர்கள் தன்னை சாவடித்துக் கொண்டுதான் குழந்தைகளை வளர்த்தினாங்க. 2வது நிலையில் வந்து புழுவா மாறுகின்ற பொழுது பெற்றோர்கள் இருந்துதான் குழந்தையை வாழ வச்சாங்க. 3வது நிலையில் பெற்றோர்கள் இழந்துதான் வாழ வச்சாங்க. 4வது நிலையில் வருகின்ற பொழுது தேல் எடுத்துக்காட்டு. 4வது நிலையில் வர்றப்ப தேல் எடுத்துக்காட்டு. அப்ப தேல் அந்த தேல் விருத்தியின் பொழுது தாய் தேல் இறந்து விட குஞ்சுகளுக்கு அம்மாவின் உடல் உணவாக மாறுகிறது அப்படின்னு அர்த்தம். இயற்கை தன்னை அழித்து கொண்டுதான் தன் குழந்தையை காப்பாத்துச்சு. இப்ப 5வது நிலை வருது. 5வது நிலை என்ன ஆகுது சொல்லுங்க? 5ஆம் நிலையில் என்ன ஆகுது? பறவைகள் மிருகங்கள் பாலூட்டிகள் தொடுதல் நகர்தல் காணுதல் முகர்தல் வாய்ருசி. பெற்றோர்கள் செத்து போறாங்களா? பெற்றோர்கள் என்ன ஆகுறாங்க?
பெற்றோர்கள் வந்து தன் பிள்ளைகளை காக்கிற மாதிரி வருதுங்க ஐயா. அவங்க செத்து போறாங்களா இல்லையா? பெற்றோர்கள் சாவதில்லைன்னு சொல்லுங்க. ஆமா, அவங்க வந்து இறப்பதில்லை. பிள்ளைகளை காக்கக்கூடிய தன்மை பெறாங்க. அதுக்கப்புறம் 5வது நிலையில இருந்து 6வது நிலைக்கு வர்றாங்க. அப்ப பெற்றோர் சாகுறாங்களா? இல்ல இல்ல. கொடுதல், முகர்தல், வாயிறு செல்வம், பகுத்தறிவு. சரி. வாழ்நாள் முழுவதும் காக்கக்கூடிய தன்மை பெறாங்க. சரி, அப்ப ஒரு தடவை எத்தனை குட்டி போடுறாங்க? ஒரு தடவை எத்தனை குட்டி பிள்ளை பெறாங்க? ஒரு தடவையா? சரி, ஒரு பிள்ளைகள் பெற மாதிரி இருக்காங்க. அப்ப இங்க பாருங்க, இனப்பெருக்க வேகம் குறையுது, அறிவு பலம் அதிகமாகிறது. இனப்பெருக்க பலம் குறைகிறது, அறிவு பலம் என்ன ஆகுது? அதிகமாகுது. மனிதனுக்கு எத்தனை அறிவு? 6ஆம் அறிவு. பகுத்தறிவு. ஐந்தறிவு விலங்காக தான் பிறக்கிறோம். பரிணாம வளர்ச்சியின் காரணமாக 6ஆம் அறிவாக சிந்திக்கக்கூடிய சரி, பிறக்கும் பொழுது மனித குலத்துக்கு எத்தனை அறிவு? பிறக்கும் பொழுது மனித குலத்துக்கு எத்தனை அறிவு? பிறக்கும் பொழுது மனித குழந்தைக்கு எத்தனை அறிவு? ஐந்தறிவு தான். பிறக்கிறப்ப எல்லாரும் 5 அறிவு தான். அதுக்கு பிற்பாடுதான் 6ஆம் அறிவு வளர்க்கிறது. சரி, அடுத்தது 7ஆம் நிலை படிக்க. மனிதன் யோகியாக மாறுதல் 7ஆம் நிலை. அவனுக்கு என்ன அறிவு இருக்கு? வாரிசு, பகுத்தறிவு, அண்டவெளியுடன் உறவு கொள்ளுதல். அதாவது இந்த பூமியில் இல்லாம மற்ற கோள்களோடு மனிதன் வாழ முடியும் என்ற உணர்ந்த சக்தியை தெரிவிப்பதுதான் யோகி நிலை, மனிதனுடைய நிலை. அண்டவெளிங்கிற சக்தியை வந்து அண்டத்திலிருந்து காத்திலிருந்து எடுத்துக்கிறது. அண்டம்னா வேற ஒண்ணும் இல்ல, உடம்புக்கு மேல 1 மில்லிமீட்டர்ல இருந்து அண்டம் தொடங்குது. அப்ப அண்டத்திலிருந்து சக்தி எடுத்துக்குது, காற்றிலிருந்து சக்தி எடுக்கிற நிலைக்கு இது மாறுது. அப்ப ஒரு செல் தாவரத்தில் இருந்த மனிதன் படிப்படியாக தாவரம் வந்து மனிதனா மாறிட்டான். தாவரம் என்னவா மாறிட்டான்? மனிதனாக மாறிவிட்டான். தாவரம் எப்படி வெளியிருந்து சக்தி எடுத்துக்குது? சூரியனிலிருந்து சக்தி எடுத்துக்கிறது, காற்றிலிருந்து சக்தி எடுத்துக்குது, நீர்லிருந்து சக்தி. அதுக்கு பசிதாகம் கிடையாது. மனிதனுக்கு இயற்கை தாண்டி வரவு பசிதாகத்தை கட்டுப்படுத்துறோம், புரியுதா? அதுக்கப்புறம் அவன் மாறுறான். இதுதாங்க ஐயா. இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த உங்க பேர் என்ன? கவுண்டம்பாளையத்துக்காரர் சொல்லுங்க. கவுண்டம்பாளையம் சொல்லுங்க. இப்ப புரிஞ்சு இதான் விஷயங்க. அங்க மனிதன் வந்து இயற்கை வந்து தன்னை அடித்துக் கொண்டுதான் தன் குழந்தை காப்பாத்துச்சு. 5ஆம் நிலையில பெற்றோர்கள் சாவறது இல்ல, 6ஆம் நிலையில பெற்றோர்கள் சாவறது இல்ல. 7ஆம் நிலையில் என்றுமே உயிரோடு இருப்பான். 7ஆம் நிலையில் மனிதன் அழிவதில்லை, இயற்கை துணை புரிகிறது. இதுதான். வணக்கம். இதுதாங்க விஷயங்க. வேற ஒண்ணு. இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க உணவு பழக்கத்தை நீங்க மாத்தி அமைக்கணும். உணவு பழக்கத்துக்கு மாத்தினாத்தான் தப்பிக்க முடியும், புரியுதுங்களா? எந்த உணவுகளுமே ரத்தத்தை கெடுத்துரும். எல்லா வகை டீயோ, இட்லியோ, தோசையோ, பூரியோ, பொங்கையோ, காப்பியோ, அது சைவமோ அசைவமோ எல்லாமே ரத்தத்தை கெடுக்கும். நீங்க வந்து பட்டினி இருந்தால்தான் குணமாகும். பட்டினி இறக்கும் பொழுது நீரே மருந்தாக இருந்து மருந்தடிக்காத காய்கறிகள் சாப்பிட்டு உடம்ப சுத்தம் பண்ணி அது வந்து உண்மையான எடை கண்டுபிடிக்கிறதுக்கு 6 மாசம் ஆகும். இப்ப உங்களோட எடை எவ்வளவுங்க கவுண்டம்பாளையம்? உங்களைத்தான் கேக்குறேன். கவுண்டம்பாளையம் சின்னம்பாளையம் என்ன சொன்னீங்க? மைக் ஆன் பண்ண சொல்லுங்க. மைக் ஆன் பண்ணுங்க. மைக் ஆனுங்க. சத்தங்க. மைக் ஆன் பண்ணுங்க. உங்க மைக் ஆன் பண்ணுங்க. உங்க மைக் ஆன் பண்ணுங்க. அவர் மைக் ஆன் பண்ணாம இப்ப கேக்குதா? கேக்குதா? உங்க மைக் ஆன் பண்ணுங்க. இல்ல, மைக் ஆன் பண்ணுங்க. அமுதாமாவிற்கு வணக்கம். இப்ப கேக்குது. உங்க பேர் மணி. உங்க பேர் சொல்லுங்க. மணி தானே? மைக் ஆப்ல இருக்கு. அவரு இப்ப பேசுங்க. ஐயா, ஒரு மைக் ஆப்ல இருக்கா? மைக்ல ஆப்ல தான் இருக்கு ஐயா. மியூட் ஆயிடுச்சு. டிஸ்கஷன்ல மைக் வந்து ஆன் பண்ணுங்க ஐயா. மைக் ஆன் பண்ணுங்க. நாம டச் பண்ணாலும் ஆக மாட்டேங்குது. நான் டச் பண்ணி பார்த்தேன். சொல்லுங்க. விட்டுருங்க. அமுதா வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? அமுதம்மா, மைக் ஆன் பண்ணி பேசுங்க. ஹலோ.
வணக்கம் சொல்லுங்க. வீட்ல இருந்து தான் பேசுறேங்க. சொல்லுங்க சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? உடல்நலம் எப்படி இருக்கு? பரவாயில்லையா? பரவாயில்லைங்க, நல்லா இருக்கு. சரி. இப்ப விட்டு விட்டு செய்றீங்களா, தொடர்ந்து செய்றீங்களா? விட்டு விட்டு தாங்க ஐயா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. போதும் அது போதும் அது போதும் அது போகும். அது போதும் அது போதும். விட்டு விட்டு தான் செய்ய முடியும். கரெக்ட். எல்லா நாடுகளுக்கும் கொண்டு போய் எல்லா நாடுகளுக்கும் இது போயிட்டு வேகமா பரவிட்டு இருக்குது. வேகமா இது பரவிட்டு இருக்கு. பரவிட்டு இருக்கு. ஆமா ஆமா. இப்ப கூகுள் மீட் போட்டங்காட்டி கிட்டத்தட்ட எக்கச்சக்கமா எல்லா நாடுகளுக்கு தனித்தனியா நாடு போடுறேன். நிறைய பேர் ஜாயின் ஆகுறாங்க. நிறைய வந்துகிட்டு இருக்கிறாங்க, நிறைய கத்துக்கிறாங்க. இப்பதான் வந்து அது புரியுது. ஐரோப்பா, அமெரிக்கா, கனடா, ஐரோப்பியா, அப்புறம் சிங்கப்பூர், மலேசியா, ஜெர்மனி, எல்லா நாடுகளும். ஜெர்மனுக்காரன் நேர்ல சந்திச்சு பேசியாச்சு. ஜெர்மனில நேர சந்திச்சு அந்த அந்த பல்கலைக்கழகத்துல தமிழாசிரியர் சந்திச்சு பேசியாச்சு. பாக்குறாங்க. ஆமா, நேர்ல போய் பாத்துங்க. வாயில பேசிருந்தா பேசணும், நேர்லயே போயாச்சு. நேர்ல போய் வாயில பேசுறது யாரும் செய்ய மாட்டாங்க, எனக்கு தெரியும். நான் தான் செய்யணும். அதை ஒண்ணும் பண்ண எங்களுக்கு அந்த தைரியம்லாம் பத்தாது. அந்த அறிவு வேணும், திறமை வேணும், துணிச்சல் வேணும். எனக்கு வந்து ஆசிரியர் சொல்லி கொடுத்தங்க, எனக்கு துணிச்சல் வந்துருச்சு, தைரியம் வந்துருச்சு. அதனால போய் அடின்னு அடிக்கிறேன். அவங்க கேட்கற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். கேட்கற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். வெள்ளைக்காரன் கேட்கற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். வெள்ளைக்காரன் கேட்கற கேள்விக்கு ஆமா, அவன் கரெக்டுங்கிறான். ரைட்டு, கடைப்பிடி, முடிச்சா கடைப்பிடி, அவ்வளவுதான். சரியா? இப்ப எங்க இருக்கீங்க? சரி. ஆமா ஆமா. நீங்க என்ன பண்ணலாம்னா, கூகுள் ஆரம்பிச்சுங்க. கூகுள்ல வகுப்பு எடுக்கலாம். கூகுள்ல யார் வேணா வகுப்பு எடுக்கலாம். இந்த நீர்மறை இந்த புத்தகத்தை, ஏன்னா இந்த புத்தகத்தை அரைங்குறையுமே செஞ்சாதான் தப்பிக்க முடியலட்டா. அந்த புத்தகத்தை யார் புறக்கணிச்சாங்கன்னா சாவு நிச்சயம் தான். இந்த புறக்கணத்தை யாரு இந்த புத்தகத்தை படிச்சுட்டு யார் நடக்கலையோ அவங்களுக்கு சாவு நிச்சயம் தான். தவறா புரிஞ்சுக்கிட்டு ஆணவத்தில் இருந்தாங்கன்னா கொண்டு போடும். தவறா புரிஞ்சுக்கிட்டு ஆணவத்தில் இருந்தா, தவறாக புரிந்து கொண்டு ஆணவத்தில் இருந்தால், தனி மனிதன் மேல ஆவணம், தனி மனிதன் மேல கோபம் இருக்கலாம், ஆணவம் இருக்கலாம். ஆனால் புத்தகத்துல தத்துவத்தை கேவலப்படுத்துறாங்களா, மரணம் தான். என்னது? ஏன்னா உலகத்துக்காக கண்டுபிடிக்கப்பட்டது. உலகத்துக்காக கண்டுபிடிக்கப்பட்டதை உலகத்துக்கு கொண்டுட்டு போகலைன்னா நம்ம குற்றவாளி. சரியா? எல்லாரும் அவங்க இப்ப யாராரு இதுல கத்துக்கிட்டு போனாங்களோ அவங்க எல்லாம் வந்து வகுப்பு எடுக்கலாம். கூகுள்ல வகுப்பு எடுக்கலாம். அவங்களே நன்கொடை கொடுத்துருவாங்க. அவங்களே வந்து வளர்ச்சி நிதி கொடுப்பாங்க. எனக்கு நான் 25 வருஷம் வளர்ச்சி நிதி எல்லாம் கிடையாது. நான் பாட்டுக்கின்ற வேலையை பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அவங்க நீங்க செஞ்சுட்டு போயிட்டே இருக்கீங்க. ஆமா, யாரு கொடுத்தா என்ன, கொடுக்காட்டி அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. உங்களை இது யாரை கேட்டு நிக்காது. இது உலகத்துல போய் சேர்ற வரைக்கும், விண்வெளியில குடியேறி அங்க விண்வெளியில விவசாயம் பண்ற வரைக்கும் இனியன் பேசிட்டே தான் இருப்பாரு. சரியா? சரிங்க, ரைட். மீண்டும் சந்திக்கலாம். வாங்க. காலையில 6ல இருந்து 6:30 வரைக்கும் நேரம் இருந்தா வாங்க. காலையில 6ல இருந்து 6:30. சரிங்க ஐயா. 30 நிமிஷம் தான். எல்லாம் 30 நிமிஷம் தான். அதே மாதிரி இரவு 8ல இருந்து 8:30 வரைக்கும். இரவு 8ல இருந்து 8:30. 8 to 8:30. காலையில 6ல இருந்து 6:30. அப்புறம் மத்த நேரம்லாம் இருக்கு. அதுல வெவ்வேறு நேரம், வெவ்வேறு நாடுகளுக்கான நேரம். ஆமா, அந்த மாதிரி எல்லா நாடுகளுக்கும் போயிட்டு இருக்குது. எல்லாம் சேர்ந்துகிட்டு இருக்காங்க. சரியா? வாங்க. உங்களுக்கு அந்த இந்த குழுவுல ஏதாவது குழுவில் இருக்கிறீங்களா? இந்த காலை மருத்துவம்னு ஒரு குழு இருக்கு, அதுல இருக்கிறீங்களா? அதுலயே இருக்கிறீங்க? இல்லைங்கய்யா. விருப்பம் இருந்தா, நேரம் இருந்தா வாங்க. அதுதான் இருக்கிறேன். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா வாங்க. சரியா? நன்றி நன்றி. வணக்கம். நன்றி.